பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று வந்திருக்கேன். இங்கே நம்ம இருக்கிற ஏரியாவில் ஃபுல்லாகவே இந்த ஆட்டோமொபைல்ஸு அந்த ஸ்பேர் தான் இந்த ஹோட்டல் பக்கத்தில். சும்மா அப்படியே கிளம்பலான்னு ஒரு கல் அடிக்க அதுக்கு மேலே ஒரு கழுகு, அது கிட்டே போயிட்டே பார்ப்போம் என்ன இப்போ யார் கேட்க போகிறா. வெறும் சின்ன சின்ன கல் தான் இது, தெரியுதா? எப்படி தான் இது செஞ்சாங்கன்னே தெரில. அப்படியே தத்ரூபமாக தான் இருக்குது. அதுக்கு மேலே அதுக்கு கீழே இந்த கல் விளையாட்டாக உருவாக்குன மாதிரி. ஆஹா, இதோ இதான் நம்ம ஹோட்டலு. போகலாம் உள்ள. இதை அதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போவோம். என்ன மரத்தாலே செஞ்ச கிணறு ஒன்று இருக்குது. கிணறா என்னன்னு தெரியல, உள்ளேருந்து ஏதாவது வரப்போகுது. ஒன்றுமே இல்லை, சும்மா ஒயரு அந்த அவங்க குடோனா யூஸ் பண்ணுறாங்க போல்றது. ஐயோ ஐயோ, என்ன திடீர்னு முதல்ல படுத்துங்க இருக்குங்க. இதுதான் வித்தியாசமாக இருக்குது எனக்கு. ஒரு ஹோட்டல்னால் இதெல்லாம் பண்ணி வைக்கணுமா? மெயின் ரோட்டில் இருக்க பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ரொம்ப முக்கியம். இன்னும் கொம்பா, காது தான் கொம்பு மாதிரி வச்சுருக்காங்க. ஊர் வேறு. இதுதான் இங்கே கிடைக்கிற டிஷ்ஷுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எல்லாம் ஓகே, இது என்ன டிஷ்ஷுன்னு நினச்சின்னு இதை போட்டிருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல. வெறும் மிளகா, தக்காளி, குடை மிளகா, 2 வெள்ளரிக்காய், கொஞ்சம் கீரையை வச்சு இது சாப்பிட்ற டிஷ்ஷு தானா என்ன நினச்சிட்டு இதை வச்சுருக்காங்க. மற்றெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. You have noodles. That's okay. What do you want? Noodles with chili. Chili, what kind of chicken or beef? Beef. Beef? In beef, yeah. We have in beef 22 somoni, 24 somoni, 33 somoni. What kind of? 22 somoni. 22, yeah. What kind of? All beef, all beef. 18, 22 and 24 somoni. Okay. Kind of. What kind of? This, yeah? I need this kind. Okay. Come on. No. நூடுல்ஸ் இல்லையா, அதனால் இது சொல்லியிருக்கேன். I don't need this. Maybe this? Yes. What about tea? No tea. No tea? Water, simple water? Simple water only. ஒரு நல்ல இடமும் பார்த்து உட்காந்துட்டு எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க நாட்டு சன் மியூசிக் ஓடிட்டுருக்கு. I like your music. Yeah? Our music is like that? In this India, yeah? Yes. Very good. ஆர்டர் பண்ணது எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒரு 10 நிமிஷத்தில். எங்கே போனாலும் இந்த ப்ரெட்டு கொடுக்குறத இவங்க நிறுத்த மாட்டேன்றாங்க. ஒன்று நம்ம சாப்பிட்ற எப்பவும் ஆஹா இது ப்ரெட்டே இல்லை, வறுக்க உள்ளே தான் பொசு பொசுன்னு இருக்குது, வெளியில் ரொம்ப டீயில் தொட்டு சாப்பிட்ற வறுக்கையே தான், அழுதவே முடியலப்பா. இது சும்மா அவங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சது. அடுத்தது இந்த 2 ஐட்டமும் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் தண்ணி, பாட்டில் எடுத்து கொடுத்தாங்க. பாட்டிலாம் எனக்கு தேவையில்ல, கிளாஸ்லேயே கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இங்கே எங்கேயுமே கிளாஸ்லேயே குடிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கும் சூடாக வேறு கொடுத்துருக்காங்க, சுடு தண்ணி தான். கொஞ்சம் காய்கறி, கொத்தமல்லி, காரமாக ஏதாவது போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படியே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு லைட்டாக அந்த மசாலா பவுட்ரு இது கூட அந்த பாக்கெட்டில் கொடுப்பாங்க, ஒரு சின்ன பாக்கெட், அதை மட்டும் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வேறு ஒன்றுமே இல்லை இதில். கறி எங்கே வாங்கினாலும் இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க.
நல்ல டேஸ்ட்டு. கூடவே சேர்த்து இந்த வெங்காயத்தை, வெள்ளை வெங்காயம் நேற்று சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தோம், அது கடிச்சுண்ணா நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே இங்கே தாடையை கடிச்சிக்கிட்டேன். இந்த கறி கூட இந்த வெங்காயம் சேர்த்து வச்சு சாப்பிட்டா அப்படியே அறுசுவையும் நாக்கில் வந்து நடனம் ஆகுது. நடனம் இதில் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த அந்த கொத்தமல்லி, மற்றது எல்லாமே. நானும் நிறைய டைம் பார்த்துட்டேன். பொதுவாக ஒரு ஹோட்டலுக்கு ஒரு டைம் போனேன்னு வைங்க, ஏற்கனவே கூட்டம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டம் இல்லாத டைமில் போனால் போய் நான் ஒரு ஆர்டர் பண்ணி ஏதோ ஒன்று வாங்குகிறேன், வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறேன்னு வைங்க. அதுக்கு முன்னாடி கூட்டம் இல்லாமல் இருந்தால் அதுக்கப்புறம் எங்கேருந்தா வருவாங்கன்னு தெரியாது, அப்படியே ஃபுல்லாக வந்து கூட்டம் அதிகமாகிடும் உள்ள. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வரும்போது எவ்வளோ எம்டியாக இருந்தது இந்த ஹோட்டலில், அப்படியே பாருங்க. இப்போவும் எம்டியாக தானே இருக்கு. அதுக்கு சொல்கிறேன். இது வேறு ஒரு டைம் இப்படி எடுக்கும்போது நம்ம இப்படி ஒரு 4-5 ஆள்னா அதில் ஒன்று தான் பாருங்கள், ஒன்று தான் நிற்கிது. அன்றைக்கி சாப்பிட்டு இருக்கும்போது லேசாக ஏதோ வாயில் ஒட்டிச்சுன்னு வச்சுங்க, பக்கத்தில் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்காங்கல்ல, அது எவ்வளோ அழகாக இந்த பக்கம் கிராஸில் மடித்து ஒரு டிசைன் பண்ணி மடிச்சிருக்காங்க. அப்படியே அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து லேசாக அது மட்டும் அப்படி தொடச்சிட்டு அப்படி வச்சிடலாம். லேசாக தான் துடைக்கணும். அதே போல் தான் இங்கே பாருங்கள், அப்படி லேசாக அப்படி குடிச்சிட்டு வச்சிடணும். இந்த ஸ்பூனில் வந்து சாப்பிட கற்றுக்கிட்டாங்க, வந்து பழகிட்டுது. 4 நாள் ஆகிட்டுது இல்லை, அசால்ட்டாக சாப்பிட்லாம். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றாவே தள்ளிடுவோம். அப்புறம் நம்ம இஷ்டம் போல் சாப்பிட்டுக்கலாம். இன்னும் இந்த வெங்காயம் வரவே மாட்டேங்குது. வரலன்னா விட்டுரும். மீன் மசாலா போட்டுருக்காங்க போட்டுருக்கு. இந்த வறுக்கிறதுக்கு மீனில் போடுவோம்ல நம்ம, அது போட்டுருக்காங்க. One shashlik beef, 22. ஓகே, 27 சொம்மனியா அந்த ரெண்டும் சேர்த்து குயிக்காக கொடுங்க, நான் வெளில கிளம்புறேன்றாங்க. ஓகே ஓகே, 30 பாய். 30 கொடுத்தோம், மீதி 3 கொடுக்குறாங்க. 180 ரூபா பக்கம் வருது. ஏதாவது பொருளை மிஸ் பண்ணிட்டோமா? இல்லை.
கிளம்பலாம். வந்துட்டோம் வெளியில். இவங்க தான் ஓனர், நம்மக்கிட்ட காசு வாங்கினாங்களே அவங்க. அர்ஜென்ட்டுன்னு கிளம்புனாங்க, இன்னும் கிளம்பவே இல்லை. வெளில நம்ம முன்னாடி வெளில வந்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு பேலஸ் ஒன்று இருக்குதுங்க, பெருசாக. பேலஸ்னாலே பெருசாக தான் இருக்குன்றீங்களா.